ஜென்ம ஜென்மோ ஜென்மே ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 73. நமது சத்குரு பகவான் பாட்டி சித்தர் எப்பொழுதும் அனைவரின் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் தருபவர். திரு சிவசேனாதிபதி அவர்களின் தாயாரின் உடல் நலத்தில் பாட்டியார் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். அதை இக்காணொளியில் காண்போம். இவரது தாயாருக்கு நீண்ட நாட்களாக தொடைப்பகுதியில் ஒரு கட்டி இருந்து கொண்டே இருந்தது. வைத்தியம் பார்க்கும் பொழுது அக்கட்டியின் தாக்கம் குறைவதும் பின்னை கூடுவதுமாய் இருந்து மிகப்பெரிய வலியை இத்தாயாருக்கு கொடுத்து வந்தது அக்கட்டி. ஒரு முறை திரு டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு சென்று பாட்டியின் முன் அமர்ந்து தன் தாயாருக்கு இக்கட்டியின் தாக்கம் குறையவும் வலி பெர்மனண்டாக நீங்கவும் மனதிற்குள் பிரார்த்தனை செய்தார் திரு சிவசேனாதிபதி அவர்கள். பாட்டியாரிடம் இவர் வாய்விட்டு ஏதும் கேட்கவில்லை. ஆனால் அனைத்தும் அறிந்தவர் நம் பகவான் பாட்டியார். அவளுக்கு தெரியாதது இந்த அவனியில் ஏதேனும் உண்டோ? அப்போது நம் பகவான் பாட்டியார் இவரை பார்த்து, டாய், கட்டி வெடிக்க போகுதுடா, இங்க என்ன பண்ணுற? முதல்ல உன் அம்மாவை போய் பாருடா என சத்தம் போட்டு கூறி கெட்ட வார்த்தைகளால் திட்டிக்கொண்டே இவரை விரட்டியும் விட்டார். பாட்டி கூறிய பின் 3 நாட்கள் கழித்து திடீரென இவரது தாயாருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். அம்மருத்துவமனையில் பாட்டியின் சத்திய வாக்கிற்கு இணங்க இவரது தாயாரின் தொடையில் இருந்த கட்டியானது வெடித்து உடைந்து போனது. வெடித்த பிறகுதான் அது புற்றுநோய் கட்டி என மருத்துவர்கள் உட்பட இவர்கள் அனைவருக்கும் தெரிய வந்தது. அதுவரை இக்கட்டி ஏதோ ஒரு சாதாரண கொழுப்பு கட்டி என்றுதான் அனைவரும் நினைத்துக் கொண்டு அதற்கான வைத்தியமும் செய்து வந்துள்ளார்கள். அச்சமயம் திரு சிவசேனாதிபதி அவர்கள் வேறொரு ஊரில் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் பிரார்த்தனையில் இருந்தார். அலைபேசி மூலம் அத்தனை தகவலையும் சொல்ல இவரோ ஸ்ரீ சீரடி சாய்பாபாவிடமும் நம் பகவான் பாட்டி சித்தரிடமும் பிரார்த்தனை செய்ய குருவின் திருவருளால் குறுகிய காலத்திலேயே இவரது தாயார் உடல் நலம் மேம்பட்டு வீடு திரும்பினார்கள். கட்டி இருந்த இடமே தெரியாத அளவிற்கு அந்த இடம் மாறிப்போனது. எல்லாம் பாட்டியாரின் கருணை. நம் பகவான் பாட்டி சித்தர் அடுத்தடுத்து நடக்க போகும் சம்பவங்களை திரு சிவசேனாதிபதி அவர்களிடம் சொன்னதோடு இல்லாமல் தீய கெட்ட வார்த்தைகளால் திட்டி இவரது கர்மாவை வாங்கிக் கொள்கிறார்கள். இதன் சூட்சமமாய் பாட்டியார் முன்னின்று இவரது தாயாருக்கு ஏற்பட்ட புற்றுநோயை குணப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இன்று வரை பாட்டியாரின் கிருபையால் மகா பரிபூரண ஆசியோடு மிக நலமாக உள்ளார் இவரது தாயார் அவர்கள். சித்தர்கள் திட்டினாலோ அடித்தாலோ நாம் மனப்பூர்வமாக வாங்கிக் கொள்வது மிக மிக நல்லது. எதிர்காலத்தில் நடக்க போவது நமக்கு தெரியாது. ஆனால் சித்தர்கள், ஞானிகள், மகான்களுக்கு மட்டும் தெரியும். அதை மாற்றி அமைப்பது எப்படி என்பதும் அவர்களுக்கு மட்டுமே புரிந்த ஒரு அற்புத விஷயம். அதற்கு சித்தர்கள் உயிரோடு உடலோடு உலாவ வேண்டும் என்பது அவசியமில்லை. தொடர்ந்து ஜீவ சமாதி வழிபாடு செய்தால் நாம் அவர்களிடமிருந்து சூட்சமமாய் உதவிகளை பெற முடியும், நல்ல வழிகாட்டுதலை பெற முடியும், நம் இலக்கை அடைய முடியும், அவர்களின் ஆனந்த அருளாசியை உள்வாங்க முடியும். அதற்காகத்தான் நம் தமிழ்நாட்டில் 15 சித்தர்கள் மற்றும் அவர்கள் வழியே பின்வந்த எண்ணற்ற சித்த புருஷர்களும் ஜீவசமாதி ஆகி உள்ளனர். அஜீவசமாதியில் உள்ளிருந்து கொண்டே சூட்சமமாய் நமக்கு அருளை பொழிந்து நமக்கு நல் வழி காட்டுகிறார்கள். இதுவே சத்தியம். எல்லா காலத்திலும் எந்த இடத்திலும் நாம் நினைத்தவுடன் அக்கணமே நமக்கு நல்வழி காட்டும் ஜீவசமாதியின் உள்ளே அமர்ந்து அற்புதங்கள் செய்யும் சத்குரு பகவான் பாட்டி சித்தரை அனுதினமும் தியானிப்போம். நம் கர்மாவை கழிப்போம்,
களிப்பான வாழ்க்கையை பெறுவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.